வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்க போகிறேன். ரம்ஜான் டைமில் கொஞ்சம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணணும்னு. அதனால் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீடியோ போடலை. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்டேட் தினம் கிடைக்கும் போது வழக்கம் போல் நான் உங்கள்கிட்ட அப்டேட்டாகவே சொல்கிறேன். இன்றைக்கும் ரெஸ்லிங் செய்திகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீண்டும் WWE பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கான ஸ்டோரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிருப்பார். டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை சோலோ சிக்காவா தோற்று போகலை. டாக் டீம் டைட்டில் எம்எஃப்டிக்கு வரதுக்கு காரணம் சோலோ சிக்காவா. இந்த டைட்டில் எம்எஃப்டியை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் ஜேசி மேட்ரோ மற்றும் டாமாட்டாங்க. இவங்க தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இவங்க 2 பேர்னால தான் எம்எஃப்டியிலேருந்து டாக் டீம் டைட்டில் போயிட்டு இதை வச்சு சோலோ சிக்காவா தான் டீம் மெம்பர்ஸை பயங்கரமாக திட்டிருப்பார். இதை பார்த்து டாமாட்டாங்க சொல்லியிருப்பார், நீ முழுக்க மீதி ரோமன் ரெயின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ எங்களை ஆட்டி படைக்கிறத பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தை தேவையில்லை. ஆனால் எதுக்காக WWE யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா எம்எஃப்டியை பிரிக்க போகிறாங்க கைஸ். ஆக்சுவலி சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக க்ரியேட் பண்ண பிளட் லைன் நல்லா இருந்தது, பிகாஸ் அதில் ஜேக்கப் ஹார்ட் இருந்தார். ஆனால் செகண்ட் ஹெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகிற எம்எஃப்டி ஃபேன்ஸ் மத்தியில் அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் இல்லை. அதுலேயும் டாலாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹைட்டான ரெஸ்லரை வச்சுக்கிட்டு WWE பார்த்தீங்கன்னா சும்மா தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போ இந்த டீமை பிரிக்க போகிறாங்க. சோலோ சிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் சத்தியமாக சொல்லணும், ரெஸ்லிங் கெரியரில் ஒரு ரோமன் ரெயின்ஸ் மூலிமா கிளாஸ் ஸ்டில்ல வரும்போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர் மத்தியில் இருந்தது. ஆனால் அப்கமிங் வீக்ஸில் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு அண்டர்ரேட்டாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம அதையும் விட்டுடலாம். சோலோ சிக்காவை பிளட் லைன் ஆரம்பிச்சதுக்கப்புறமா தன்னுடைய உடம்பை பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. வருமானம் நிறைய போல இருக்குது. தலைவன் பார்த்தீங்கன்னா உடம்பை பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சோலோ சிக்காவா அப்படிங்கிறத காட்டிலும் அண்டாவாயம் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவும் அண்டாவாயம் மாதிரி பெருசாகிட்டாரு. சரி இப்போ அதை விட்டுதில்லைங்க. சோலோ சிக்காவை எதுக்கு இப்போ இந்த பிளட் லைனை விட்டு பிடிக்க போகிறாங்கன்னா, சோலோ சிக்காவுக்கு ஒரு சிங்கிள் புஷ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எம்எஃப்டி டீமை வச்சு சோலோ சிக்காவுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்கலாம் நினச்சாங்க. ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டீமை விட்டு வெளியே போக வைக்க போகிறாங்க. சோலோ சிக்காவை மட்டும்தான் வெளியேற்ற போகிறாங்க. மற்றபடி இருக்கிற எல்லாருமே எம்எஃப்டி டீமில் வழக்கம் போல் பயணிப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. சோலோ சிக்காவை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா இந்த டீமை விட்டு வெளியேற்றின உடனே அன்னதர் பிராண்ட் ரா பிராண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஒரு 6 month ஆச்சு ரெஸ்ட் எடுத்து தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா பழையபடி மெருகேற்றி மீண்டும் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்தால் நல்லா இருக்கும். தலைமை இப்போ ரொம்ப வெயிட்டு போட்டுட்டான். ஒரு ரெஸ்லருக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு தான். உடம்பு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த ரெஸ்லர் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். சோலோ சிக்காவை அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சமி ஜெயினுக்கு லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா WWE மேட்ச் கொடுக்காம விட்டாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு ஸ்டோரியும் ஆரம்பிச்சிட்டாங்க. WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அலிஸ்டா பிளாக்குக்கும் சமி ஜெயினுக்கும் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க. இதில் அலிஸ்டா பிளாக் வெற்றி பெறதுக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு காரணம். அதே நேரத்தில் ட்ரிக் வில்லியம்ஸ் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்க போது. ஸோ 2 பேருக்கும் ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்டோரியில் ஆரம்பிச்சு சமி ஜெயினுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடத்த போகிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ் நீங்கள் கேட்கலாம், ட்ரிக் வில்லியம்ஸ் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்து 1 வருஷம் தான் நான் பார்த்து 1 வருஷம் கூட சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்குது. மெயின் ராஸ்டருக்கு வந்து அதுக்கு முன்னாடி NXT தான் சண்டை போட்டார். அதுக்குள்ளே ஒரு மெயின் ஈவெண்ட் புஷ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பல பேருக்கு பிடிச்சதுனால தான் அவர் ஹீல் கேரக்டர் பண்ணாலும் எல்லாருமே நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு ரெஸ்ல்மேனியா மேட்ச் கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஓபாஃபெமிக்கே பிராக் லெஸ்னர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க வாய்ப்பு. ஸோ ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸை இப்போவே WWE பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அதில் ட்ரிக் வில்லியம்ஸ் ஓபாஃபெமியெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் சாமி ஜெயினுக்கும் தான் ரெஸ்ல்மேனியா மேட்சுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். இதுதான் நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் இதோடைய டேட், அதாவது டே 1 டே 2 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாமா. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு பீஸ்டன் கார்னர் பிராக் லெஸ்னர் வர போகிறாரு. பிராக் லெஸ்னர் மட்டும் இல்லை, ஓபாஃபெமியும் நடக்க போகிறாரு. ஓபாஃபெமி மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கிளியரான ஒரு ப்ரொமோ கட்டை கொடுத்தது கிடையாது. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பிராக் லெஸ்னர் ஓபாஃபெமிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி காய்ஸ் நான் ஒன்று சொல்லி ஆகணும், NXTயில் ஓபாஃபெமி ஒரு நல்ல ஒரு மைக் கில்லர். இப்போது மைக் கில்லர் அப்படிங்கிறத காட்டிலும் அவருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி குரல் வளையமும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் காய்ஸ் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன்.
WWE பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரெஸ்லர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க, நைஜீரியாவை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போது ஆங்கிலம் தெரிந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்பாலோ குரூஸுக்கு ஆங்கிலம் நல்லாவே தெரியும், ஆனால் அவருக்கு WWE வாய்ப்பு கொடுக்கல ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து. அதுவே ஓமாஸுக்கு ஆங்கிலம் பிரச்சனை இருக்குது, அவருக்கு மைக் ஸ்கில் கிடையாது. ஆனால் ஓபா ஃபெமி என்ன தான் ஒரு நைஜீரியன் ஜெயண்டாக இருந்தாலும் அவர் ஆங்கிலம் சரளமாக பேசுவார். அதுக்கு காரணம் அவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிறந்தது தான் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. அவர் ஆஃப்ரிக்கா வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆள் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் ஆங்கிலம் சரளமாக பேசுவார். ஸோ இந்த வாரம் ப்ராக் லெஸ்னருக்கு இணையாக எப்படி பேச போகிறாருன்னு தெரியல. ப்ராக் லெஸ்னர் எங்கே பேச போகிறார்? அவர் கூட பாலியமன் இருக்கார். பட் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் ஏதாவது ஒன்று கேட்பார். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படும். ஸோ இதுக்காக பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாவை இன்னும் அதிகமாக ரசிகர்கள் எதிர்பார்க்கறதுக்கு இன்னொரு காரணம் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ப்ராக் லெஸ்னர் ரெண்டு பேருமே சேர்ந்து 4 வாரம் மண்டே நைட்டாக்கு ஒரே மாதிரி வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அதில் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இந்த வாரமும் ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ் 2 தடையும் ஒரே நேரத்தில் வரப்போகுது. அண்ட் செத்ரான்ஸ் இருக்க போகிறாரு. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாவும் ஒரு எப்பிக்கான மண்டே நைட்டாவாக இருக்க போகுது. ஆக்சுவலி காய்ஸ் இது ஒரு செய்தி, பட் ஆனால் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. இந்த வருஷம் ரெசல்மனியாவில் ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஸ்டோரியை பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம ஒரு சைடில் பார்த்தா லாஸ்ட் இயர் சீனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி ஆரம்பித்தாங்கல்ல, அதே போல் இருக்குது. பட் ஆனால் ராண்டி ஆர்டன் அப்படி இல்லை, அவர் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறதும் கிடையாது. ஹீல் கேரக்டர் பக்காவாக பண்ணுற ஒரு பக்காவான மாஸ் ரெஸ்லர். இப்போ ராண்டி ஆர்டன் முழுக்க பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பை நோக்கி தான் போக போகிறாரு. இதை வச்சு நமக்கு என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னா WWE பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டோரில் என்ன அகெயின் யூஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. லாஸ்ட் இயர் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரெசல்மனியா மேட்ச் நடத்திருப்பாங்க. அதில் ஜான்சனை நியூ சாம்பியன் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இதே மேட்சை சம்மர் ஸ்லாமில் நடத்தி ஜான்சனாவை கொக்கையாக்கி ஃபைனலி கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் போகிற மாதிரி, அதாவது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி காட்டினாங்க. அதையே இந்த வருடம் மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி ராண்டி ஆர்டன் ரெசல்மனியாவில் சாம்பியன் ஆனாலும் மீண்டும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே டைட்டிலுக்காக சம்மர் ஸ்லாமில் சேலஞ்ச் பண்ணுவார். ஸோ மீண்டும் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகி மீண்டும் ஒரே மாதிரி ஸ்டோரிலேயே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் நடத்துனாங்கன்னா பேசாமல் WWE பார்த்தீங்கன்னா சட்டரை மூடிட்டு போக வேண்டியதான். ஆல்ரெடி 3 தடவை கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிட்டார். ஒன்று ரெசல்மனியாவில் அவர் தோக்க வைங்க, இல்லாட்டா அகைன் ரீட்டைன் பண்ணிட்டு. ஆனால் மீண்டும் கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ரெசல்மனியா முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறோம், சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னா ரசிகர்களால் அதை தாங்க முடியாது. இதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.